ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபார் அப்படிங்கிற வேர்டை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கூட நான் சொல்கிறேன். லெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சிம்பிளாக நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்கலாம். பெனிஃபிட்ஸ், டைம் பீரியட், ஷெட்யூல், ரீசன், பர்பஸ், யூஸ் அண்ட் ஃபங்க்ஷன், ப்ரைஸ். இந்த ஆரணத்தில் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை இப்போ ஒவ்வொன்றா தனித்தனியாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது பெற வேண்டிய நன்மை அல்லது யாருக்காச்சும் நம்ம ஒன்று கொடுக்குறோம், ஒரு பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் ஹிம் அந்த மாதிரி சொல்கிறது பெனிஃபிட்ஸ் அந்த டைமில் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாகவே புரியும். ஸோ திஸ் கிஃப்ட் இஸ் ஃபார் யூ. இந்த கிஃப்ட் உனக்காக. ஸோ திஸ் கிஃப்ட் இஸ் ஃபார் யூ. நெக்ஸ்ட்டு மில்க் இஸ் குட் ஃபார் ஹெல்த். பால் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத மில்க் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஐ மேட் டீ ஃபார் மை மாம். ஸோ என் அம்மாவுக்கு நான் டீ செஞ்சேன் ஃபார் மை மாம். ஸோ ஐ மேட் டீ ஃபார் இந்த இடத்துல எல்லாம் நம்ம ஃபார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். செகண்ட், டைம் பீரியட் அப்படிங்கிறது ஒரு நேர காலத்தை, ஒரு பீரியட் ஆஃப் டைமை குறிப்பிடுறது. அந்த டைம்லேயும் நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ லிவ்ட் இன் சென்னை ஃபார் 3 years ஆர் 5 years. ஸோ நான் 5 வருஷமாக சென்னையில் இருக்கேன் அப்படிங்கிறத ஐ லிவ்ட் இன் சென்னை ஃபார் 5 years. ஷீ ஸ்டடீட் ஃபார் 2 hours. அவள் 2 மணி நேரம் படித்தா அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஃபார் 2 hours. தி வெயிட்டட் ஃபார் அ லாங் டைம். அவங்க ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க அப்படிங்கிறது அந்த பீரியட் ஆஃப் டைமை குறிக்குது இல்லைங்களா, அதனால் ஃபார் அப்படிங்கிறது அங்கே வரும். தேர்ட், ஷெட்யூலில் சம்திங் வி யூஸ் ஃபார் அ மென்ஷன் அ ஷெட்யூல் டைம், லைக் ஒரு மீட்டிங்கோ இல்லை ரிசர்வேஷன் புக்கிங் அதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஷெட்யூல் பண்ணுற டைமையும் நம்ம ஃபார் அப்படின்னு சொல்லி தாங்க மென்ஷன் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம். ஐ புக்ட் அ டேபிள் ஃபார் 7 PM. நான் 7 மணிக்கு டேபிள் புக் பண்ணேன். த மீட்டிங் இஸ் ஷெட்யூல்ட் ஃபார் மண்டே. அந்த டைம் அந்த டேட்டில் மீட்டிங் ஷெட்யூல் பண்ணனால ஃபார் மண்டே அப்படின்னு சொல்கிறோம். Fourth, reason or purpose. For can also be used to express the reason. எதுக்காக அந்த இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு ரீசனோ இல்லை பர்பஸையோ சொல்கிறதுக்கு ஃபார் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். எதனால் அது நடக்குது, ஏன் நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். சாரி ஃபார் பீயிங் லேட். ஸோ நான் சாரி எதுக்காக சொல்கிறேன், என்ன பர்பஸ், நான் லேட்டாக வந்ததுக்காக சாரி சொல்கிறேன். ஃபார் பீயிங் லேட். ஹீ வாஸ் பனிஷ்ட் ஃபார் சீட்டிங். இவன் தண்டனை அவனுக்கு கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்க, சீட்டிங்காக கொடுத்தாங்க. ஸோ இப்போ என்னன்னா என்ன பர்பஸ் அப்படிங்கிறத சொல்கிறக்காக, இல்லை என்ன ரீசன் அப்படின்னு சொல்கிறக்கு ஃபார் இந்த இடத்துல யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எதுக்கு யூஸ் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆர் யூஸ் ஆஃப் சம்திங். இது எதுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது, இல்லை இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத, ஒரு டூலோ ஒரு ஆப்ஜெக்டோ எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத சொல்கிறக்கும் ஃபார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் எதுக்குன்னு. திஸ் பட்டன் இஸ் ஃபார் டேர்னிங் ஆன் த ஃபேன். இந்த பட்டன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபேன் ஆன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் டேர்னிங் ஆன் த ஃபேன். த பென் இஸ் ஃபார் ரைட்டிங். பென் எதுக்கு யூஸ் ஆகுது, எழுதுறதுக்கு. ஸோ பென் இஸ் ஃபார் ரைட்டிங். நெக்ஸ்ட்டு, ஸோ ப்ரைஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச். ஒரு பொருளுக்கு விலை என்ன, இந்த விலை கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபார் அப்படிங்கிறது நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம். இல்லை காஸ்ட் வேல்யூ எல்லாத்துக்குமே நம்ம ஃபார் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ். ஐ பாட் திஸ் புக் ஃபார் 100 rupees. இந்த புக்கை நான் 100 கொடுத்து வாங்கினேன். அங்கே ஒரு வேல்யூ 100 இருக்குங்களா. ஸோ ஃபார் 100 rupees. ஐ சோல்ட் ஹிஸ் பைக் ஃபார் அ குட் ப்ரைஸ். அது காஸ்ட் ஆர் வேல்யூ. ஸோ குட் ப்ரைஸுக்கு நான் சேல் பண்ணிட்டேன் பைக் அப்படி, இல்லை அவன் சேல் பண்ணிட்டான் அப்படிங்கும்போது ஃபார் குட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓகே, ஸோ குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துர்லாங்க எங்கெல்லாம் ஃபார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ். ஸோ பெனிஃபிட்ஸுங்கும்போது திஸ் இஸ் ஃபார் யூ, திஸ் இஸ் ஃபார் மை மாம், ஐ மேட் காஃபி ஃபார் மை மாம், ஐ மேட் லஞ்ச் ஃபார் மை டேட். ஸோ பெனிஃபிட்ஸுக்கு. டைம் பீரியட், ஏதாவது ஒரு டைம் பீரியடை குறிக்கும் போது ஐ ஸ்டேட் ஃபார் 3 days. ஐ லிவ்ட் இன் பெங்களூர் ஃபார் 3 years. அப்படிங்கும்போது டைம் பீரியடை குறிக்கும் போது நீங்கள் ஃபார் யூஸ் பண்ணணும். ஷெட்யூல், ஏதாவது ஒரு ஷெட்யூல் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது ஐ புக்ட் அ கேப் ஃபார் 6 AM ஆர் 6 PM என்ன வேணால் சொல்லலாம் ஷெட்யூல். அடுத்து ரீசன் ஆர் பர்பஸ், எதுக்காக. தேங்க்யூ ஃபார் கம்மிங். நான் தேங்க்யூ சொல்கிறேன், என்ன பர்பஸ், என்ன ரீசன், நீங்கள் வந்ததுக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன். ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் கம்மிங். சாரி ஃபார் பீயிங் லேட். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப்.
எல்லாமே வந்து ரீசன் அண்ட் பர்பஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபார் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அந்த பொருள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பண்ணிக்கலாம். நைஃப் இஸ் ஃபார் கட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதை பென் இஸ் ஃபார் ரைட்டிங். இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபார் வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி போட்டுக்கணும். அந்த ப்ரைஸ் நீங்கள் வந்து அமௌண்ட், அந்த வேல்யூ இல்லை காஸ்ட் ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபார் யூஸ் பண்ணிக்கலாம். பாத் திஸ் ஃபார் 500 rupees அந்த மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் ஃபார் வந்து யூஸ் ஆகுது. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இல்லைன்னு நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் எப்போ எதுக்கு யூஸ் பண்ணலாம் வித் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோட தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.